12th Biozoology, Chapter 2, Unit 2, Chapter 4, continuation பார்க்க போகிறோமா. Previous class RH factor and erythroplastosis petalysis பார்த்தோம். Today we are discussing about sex determination in human being. மனிதனில் பால் நிர்ணயம் அப்படின்ற கிளாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். Sex determination in human beings அப்படின்னு சொல்லும்போது you know very well about that. There are 23 pairs of chromosomes. 23 pairs mean 23 into 2 46 chromosomes are there. The 46 chromosomes la pathinga appdin sonna 44 allosomes. What does it means? Allosome means body chromosomes, udal chromosomegal appdin solluvom. Remaining one pair, that means 2 chromosomes yaar appdin sonna allosome or sex chromosomes appdinu. That sex chromosome or allosome that determine the sex of an individual, either it is male or female அப்படின்றத determine பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பேர் தான் இல்லையா. See here, 2 sex chromosome that is called allosome. Sex chromosome otherwise called allosome, and body chromosome otherwise called somatic chromosomes or autosome அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். வாட் இஸ் தட்? எக்ஸ்னு இருந்தது அப்படின்னா அது ஃபீமேல். வேரஸ் XY ஹெட்டிரோகேமெட்டிக், ஹோமோகேமெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். வாட் டஸ் இட் மீன்? ஹோமோ மீன் சேம்னா என்ன? ஒரே மாதிரியான அல்லீல் இருந்தது அப்படின்னா அது ஹோமோ. ரெண்டுமே எக்ஸாக இருக்குது, அதனால் ஹோமோகேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் யாரை? ஃபீமேலை. வேரஸ் மேல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோ மீன் வாட்? டிஃப்ரெண்ட். ஹெட்டிரோ மீன் வாட் இஸ் தட்? டிஃப்ரெண்ட். XY, எக்ஸுன்றது ஒன்று, ஒய்ன்றது ஒன்று. அப்போ 2 டிஃப்ரெண்ட் அலையில் இருக்கிறனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஹெட்டிரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 23 pairs of ஹியூமன் குரோமோசோம்ஸ் இன்க்ளூட் 22 பேர் என்ன சொல்கிறோம்? ஆட்டோசோம். 44A மீன்ஸ் ஆட்டோசோம். அண்ட் லாஸ்ட் ஒன் பேர் இஸ் செக்ஸ் குரோமோசோம். XX அப்படின்னா ஃபீமேல், XY அப்படின்னா மேல். இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஹோமோகேமெட்டிக் ப்ரொடியூசிங் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் குரோமோசோம், ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமெட். ரெண்டுலேயுமே என்ன இருக்கும்? XX இருக்கும். அடுத்து ஹெட்டிரோகேமெட்டிக்னா 2 டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், X அண்ட் Y. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங் மாதிரியே தான் ட்ரோசோஃபிலாலையும் உங்களுக்கு இருக்கும். See the flow chart. Male heterogametic 44AA plus XY, female 44A plus XX. Gametes, male gametes called sperm. இப்போ 2n கண்டிஷனில் இருக்குது பேரண்ட்டை, கேமெட்டாக வரும்போது 1n மாறுது. டிப்ளாய்டு கண்டிஷன் என்னவாக மாறும்? ஹாப்ளாய்டு கண்டிஷனாக மாறும். ஹாப்ளாய்டுங்கிற போது 2n பிகம் 1n. இப்போ 1n பாருங்கள், 22A 44A வந்து எப்படி பிரிக்கலாம்? 22 பிரிக்கலாம். இந்த எக்ஸ் இங்கிட்ட வந்துருச்சு, இங்கே இந்த ஒய் இங்கே போயிடுச்சு. அப்போ 44A ப்ளஸ் XYயை 2 செட்டாக பிரிச்சுருக்கோம். 2nங்கிறத வந்து 1n ப்ளஸ் 1n பிரிச்சுருக்கோம். 22 ஆட்டோசோம் ப்ளஸ் எக்ஸ் குரோமோசோம். இதில் 22 ஆட்டோசோம் ப்ளஸ் ஒய் குரோமோசோம். மேலில் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் பிரியும். 22 ஆட்டோசோம் ப்ளஸ் ஒரு எக்ஸ் குரோமோசோம், எகெயின் 22 ஆட்டோசோம் ஒரு எக்ஸ் குரோமோசோமாக தான் பிரியும். இப்போது இது எப்படி வந்து ஜாயின் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் ஆஃப்ஸ்ப்ரிங், ப்ரோஜெனி, அடுத்த ஜெனரேஷன் வந்து எதர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றது. இந்த 22 ஆட்டோசோமும் இங்கே உள்ள 22 ஆட்டோசோமும் சேர்ந்து 44 ஆட்டோசோம் ஆகிடுச்சு. இங்கே உள்ள எக்ஸ் குரோமோசோமும் இங்கே உள்ள எக்ஸ் குரோமோசோமும் சேர்ந்து XX வந்துருச்சு. அப்போ XX வந்தாலே வாட் இஸ் தட்? ஃபீமேல். அதே மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 22A என்ன ஆகும்? 44A. இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒய்யோட இந்த எக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? மேல். அப்போது இப்போ மேல் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் டிட்டர்மின் பண்ணுது. யங் ஒன் வந்து எய்தர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேலுங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது யார்? ஃபாதர் தான். எக்ஸ் குரோமோசோம் போணுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபீமேல் வரும். ஒய் குரோமோசோம் போணுச்சுன்னா வாட் இஸ் தட்? மேல் ப்ரோஜெனி உருவாகும். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங் செப்பரேட் 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்கலாமா? Y chromosome and male development
Current analysis of Y chromosome has revealed numerous genes and regions with potential genetic function. Some genes with or without homologous counterpart are seen on X. Y chromosome எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரபணுக்கள் இருக்குது. அதுக்கு ஆற்றல் மிக்க மரபியல் பணிகளை வெளிப்படுத்தக்கூடிய திறனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒய் குரோமோசோமியை பற்றிய நிறைய ரிசர்ச் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. இதுக்கு சேமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம்லையும் இதுக்கான எதிர் இணைகளும் இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒய் குரோமோசோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்பாடி எவ்வளோ இருக்கும், போலி உடல் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸ் வந்து ஒரு 5% இருக்கும். அந்த சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸுக்கு பேரா எக்ஸ் குரோமோசோம்லையும் இருக்கும். ஒய் குரோமோசோமில் எப்படி 5% வந்து சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் என்ன இருக்கும், எக்ஸ் குரோமோசோம்லையும் அதே மாதிரி சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்ஸ் வந்து இருக்கும். இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்னாப்ஸ், அடுத்த ரீகம்பைன் டூரிங் மியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மியாசிஸ்னால் என்ன, குன்றல் பகுப்பு, ரிடக்ஷன் டிவிஷன் அப்போ இந்த ரீஜன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம். ரிமைனிங் 95% பார்த்தீங்கன்னா 5% வந்து சூடோ ஆட்டோசோமல் ரீஜன்னு சொல்கிறோம், அதாவது பார்பாடி அப்படின்னு சொல்கிறோம். ரிமைனிங் 95% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கம்பைனிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, NRY. இந்த NRYயை வந்து ஃபர்தராக 2ஆக டிவைட் பண்ணலாம். NRY அப்படின்றத வந்து ஃபர்தராக 2ஆக டிவைட் பண்ணலாம். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக இல்லைன்னு நினைக்கிறேன். யூ குரோமாட்டின், ஹெட்டிரோ குரோமாட்டின் அப்படின்றது ரெண்டு தான் பிரிக்கலாம். யூ குரோமாட்டின், ஹெட்டிரோ குரோமாட்டின் அப்படின்றத ரெண்டாக பிரிக்கலாம் NRYயை. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் SRYன்னு ஒன்று இருக்கும். SRY அப்படின்னா செக்ஸ் டிடர்மினிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒய் குரோமோசோமா எக்ஸ் குரோமோசோமா வெளில வரப்போகுது அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கக்கூடியது SRY அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்கள் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேம்மா, தெரிஞ்சுக்கோங்க. SRY அப்படின்றது செக்ஸ் டிடர்மைனிங் ரீஜன்ஸ், எய்தர் இட் இஸ் எக்ஸ் ஆர் ஒய், எது கம்பைன் ஆக போகுது அப்படின்றத வந்து சொல்லக்கூடியது. அடிஷ்னலாக ஒரு 1 மார்க் ஒன்று இருக்கும். வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDF அப்படின்னு கேட்பாங்க. DDF அப்படின்னா டெஸ்டிஸ் டிடர்மினிங் ஃபேக்டர். அதில் 1 மார்க் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ப்ராடக்ட் ஆஃப் SRY இஸ் த டெஸ்டிஸ் டிடர்மினிங் ஃபேக்டர் ப்ரெசன்ட் இன் அடல்ட் மேல் டெஸ்டிஸ். இது ஒரு 1 மார்க்கில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ். டோசேஜ் காம்பன்சேஷன், பார்பாடி, பார் அண்ட் பெட்ரம். in the year of 1949 nerve cells of cat, பூனை இருக்கு இல்லையா, பூனையோட நரம்பு செல்லில் பார் அண்ட் பெட்ரம் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து 1949 பூனையோட நரம்பு செல்லில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பார்பாடி இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபீமேல் கேட், பெண் பூனையில் மட்டும்தான் இந்த பார்பாடி இருக்குது. மேல் கேட்டில் வந்து பார்பாடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்பாடினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாகவே XY குரோமோசோம் அப்படின்னாலே என்னது, மேல், XX அப்படின்னா ஃபீமேல். இப்போது இந்த XY அல்லது XX அப்படின்னாலே ஒரு எக்ஸ் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனலாக இருக்கும், இன்னொரு எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஆக்டிவ் எக்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. A question arises, how does the organization compensate for this dosage differences between the sexes? எப்படி வந்து டோசேஜ் காம்பன்சேஷன், அந்த பால் நிர்ணயம் எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படின்ற கொஸ்டின் எழுந்தது. எப்படி எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் ஜாயின் ஆகுது அப்படின்றது பற்றி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம் தான். இந்த 2 எக்ஸ் குரோமோசோமில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும், செயல்படும், இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இன்ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மேரி லியோன் சொல்கிறாரு. அப்போ இந்த செயல்படாத நிலையில் இருக்கு இல்லையா, இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கு இல்லையா இன்னொரு எக்ஸ் குரோமோசோம், அந்த எக்ஸ் குரோமோசோமை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதோட குரோமோசோம் வந்து நல்ல குரோமாட்டின், டைட்லி காயில்டு, நல்ல இறுக்கமான, நல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கெட்டிரோ குரோமாட்டின், கண்டென்ஸ்ட் அண்ட் விசிபிள் ஃபார்ம் ஆஃப் குரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவார் யார், லயன். அந்த லயன், மேரி லயன் அப்படின்றத வந்து அடிக்கடி
2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்கம்மா. லயன் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. லயன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பார்பாடின்ற ஒன்று இருக்குது. பார்பாடி அப்படின்றது வந்து இன்ஆக்டிவ் குரோமோசோம் தான். ஃபீமேலில் இருக்குது 2 குரோமோசோம் இருக்கு இல்லையா, ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம். அதில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆக்டிவாக இருக்கும், இன்னொன்று இன்ஆக்டிவாக இருக்கும். அந்த இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோமை பார்பாடின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, டைட்லி காயில்டு இண்டியா ஹெட்டிரோக்ரோமாட்டின் கண்டென்ஸ்ட், நல்லா விசிபிளாக பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பார்பாடியை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x-1 தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீமேல் எடுத்துக்கோங்க. அந்த ஃபீமேல் வந்து XO, ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஓ இருக்குது அப்படின்னா x-1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸ்லேருந்து 1 கழிச்சிருங்க, அப்போ ஒரு எக்ஸ் காணா போயிடுச்சு. அப்போ 0x அப்படின்னா என்ன, கிடையாது, நோ பார்பாடி. இப்போ XXY அப்படின்னு எடுத்துக்கிறோம், மேல் எடுத்துக்கிறோம். இப்போ XXY 2 எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய் இருக்குது. இப்போ 2 எக்ஸில் ஒரு எக்ஸை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ பார்பாடி எத்தனை இருக்குது, ஒரு பார்பாடி இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் எத்தனை இருக்கோ அதோட ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிறத ரிமைனிங் இருக்கிறதா அதில் உள்ள பார்பாடியோட எண்ணிக்கை. சரியா? இப்போ XXX இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும், 2 எக்ஸ் இருக்கும். இப்போ புரிஞ்சுது இல்லையா? 2 எக்ஸ் இருந்ததுன்னா 1 கழிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும், 1 இருக்கும். ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கழிச்சிட்டிங்கன்னா ஒரு எக்ஸையும் மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 0, பார்பாடியே இல்லை. இப்போ புரிஞ்சுதுங்க இல்லையா? ஒரே ஒரு எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னால் என்ன ஆகிடுச்சு, நோ பார்பாடி. 2x இருந்ததுன்னா 2x மைனஸ் 1xனால் என்னது, 1 பார்பாடி இருக்குது. இப்போ XXX இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 2 பார்பாடி இருக்குது. இப்படி தான் பார்பாடி கால்குலேஷன் 1 மார்க்கில் வருமா, 1 மார்க்கில் க்ரியேட்டிவாக வைப்பாங்க. பார்த்து ஹாப்ளோ டிப்ளாய்டு இன் ஹனிபீஸ், தேன்பூச்சை பற்றி 11th கிளாஸ்லேயே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஹனிபீயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் நடக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெசன்லேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஹைமனாப்டிரன் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹனிபீ, ஆண்ட், வாஸ்ப் எல்லாமே சொல்லலாம். நம்ம எறும்பாக இருக்கட்டும், குளவியாக இருக்கட்டும், தேன்பூச்சியாக இருக்கட்டும், எல்லாமே ஹைமனாப்டிரன் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் செக்ஸ் டிடர்மினேஷன் வந்து ஹாப்ளோ டிப்ளாய்டி. ஹாப்ளோனா என்ன, 1n, டிப்ளாய்டுனா என்ன, 2n. இப்போ இந்த 2 மெக்கானிசமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மிஸ் பாசிபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதான் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும், பார்த்தினோஜெனிசிஸ் மெத்தடும் நடக்கும் இல்லையா? இந்த ஃபர்டிலைஸ்டு எக் என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃபீமேலாக டெவலப் ஆகும். இந்த ஃபீமேல் பிகம் கியூன் அல்லது ஒர்க்கராக மாறுவாங்க. அன்ஃபர்டிலைஸ்டு எக்கெல்லாம் என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனா மாறும். தட் இஸ் பை பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸ் என்னது, இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ்ட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அதாவது ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன்லாம் இல்லாமல், ஃபர்டிலைசேஷன்லாம் நடக்காமல் பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாக ஒரு உயிர் உருவானுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னவா இருக்கலாம், ட்ரோன். ஹனிபீயில் 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அனதர் ஒன் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக 1n + 1n என்னவா மாறும் அப்படின்னா சைக்கோட்டாக மாறும். சைக்கோட் பிகம் எக் இன்ட்டு ஃபீமேல். ஃபீமேல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கியூனாக மாறிடும். ஒரு இது வந்து ராணி தேனியாக மாறிடும், மற்ற தேனீக்கள் எல்லாமே ஒர்க்கர் தேனியாக மாறிடும். அடுத்து அன்ஃபர்டிலைஸ்டு எக், கருவுறாத முட்டைகள் எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் வேலைக்கார தேனின்னு சொல்லக்கூடிய ட்ரோனாக மாறிடும். எந்த மெத்தடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தினோஜெனிசிஸ் மெத்தடில். இதை தான் ஹாப்ளோ டிப்ளாய்டு இன் ஹனிபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபர்டிலைஸ்டு எக் எல்லாமே என்னது, டிப்ளாய்டு கண்டிஷனில் உருவானது. அன்ஃபர்டிலைஸ்டு எக் எல்லாமே ஹாப்ளாய்டு கண்டிஷனில் உருவானது. சி ஹியர், ஹாப் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஹாப்ளாய்டு 1n. வேரஸ் டிப்ளாய்டுனா என்ன சொல்கிறோம், டபுள் நம்பர் ஆஃப் குரோமோசோம். இப்போ ஹனிபீ அப்படின்ற போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. கியூன் பீ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய எக்கை வந்து அந்த காலனியில், அந்த கூட்டத்தில் வந்து நிறைய எக்கை லே பண்ணும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ராயல் ஜெல்லியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ராயல் ஜெல்லியை சாப்பிடக்கூடிய அடுத்த தேனி வந்து என்னவா மாறும் அப்படின்னா ராணி தேனியாக மாறி தன்னோட கூட்டத்தை பராமரித்து பாதுகாக்கும். அதுக்கு வந்து அதோட வேலை ஒன்லி லேயிங் எக்கை மட்டும் லே பண்ணுறதா, வேறு எந்த ஒரு வேலையும் பார்க்காது.
அடுத்து ஒர்க்கர் பி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தை ப்ரெடேட்டார்லேருந்து பாதுகாக்கக்கூடிய வேலைகள், மற்றபடி தேனெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கக்கூடியது ஒர்க்கர் பி. அண்ட் மேல் பியோட ஒர்க் வந்து ஒன்லி காப்புலேஷன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரூப்பாக வாழக்கூடிய இந்த ஃபினாமினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கின் செலெக்ஷன், உறவினர் தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. இந்த கியூன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோசியல் என்விரான்மெண்ட் ரிலீசிங் ஹார்மோன் தட் சப்ரஸஸ் ஃபர்டிலிட்டி ஆஃப் த ஒர்க்கரோட ஃபர்டிலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார், சப்ரஸ் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூன் பி உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், ஃபிரமோன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். இந்த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லாமல் மேல் ஃபீமேல் இவங்க 2 பேருமே தெரியும் இல்லையா. எக்ஸ்எக்ஸ்னா ஃபீமேல், எக்ஸ்ஒய்னா மேல். இதில் வந்து மேல் அப்படின்றவர் தான் வந்து டாமினண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேல் டாமினண்ட் அப்படின்றதுனா ஒய் குரோமோசோம்ஸ் தான் வந்து அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. இந்த ஒய் அப்படின்றது இருக்குது. இப்போ ஏன்னா வந்து டாமினண்ட்டுன்னு ஏன் டீச்சர் அங்கே சொன்னீங்க அப்படின்னு கூட சில பிள்ளைங்களுக்கு கோவம் வரலாம். எக்ஸ் அப்படின்ற போது ரெண்டுமே வந்து ஹோமோசைக்கஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் எக்ஸ் ஒய் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்ரோசைக்கஸ். இப்போ ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே எக்ஸாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஒய்யும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எக்ஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் போணுச்சு அப்படின்னா ஃபீமேல், ஒய் போணுச்சு அப்படின்னா மேல் அப்படின்றோம் இல்லையா. அப்போ ஒய் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே தீர்மானிக்குது. ஒய் வந்தது அப்படின்னாலே மேல் கேரக்டர் மஸ்குலைன் அப்படின்றோம். எக்ஸ் அப்படின்னாலே வந்து என்னது ஃபெமினைன் அப்படின்றோம். சரியா. அப்போ செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற போது இங்கே பெண்களை விட ஆண்களை தான் வந்து அதிகமாக குறிக்குது. See here, genes present in the differential regions of X or Y chromosomes called sex-linked genes ன்னு சொல்கிறோம். X chromosomes இருந்ததுன்னா அது X-linked genes, Y chromosomes இருந்ததுன்னா அது Y-linked genes or holondric genes அப்படின்னு சொல்லுவோம். இந்த holondric genes அப்படின்றத அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க்மா. holondric genesனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the genes present in the differential regions of Y chromosomes are called Y-linked genes or holondric genes அப்படின்னு சொல்கிறோம். The linked genes have no corresponding allele in X chromosome. Y-linked genes inherit along with a Y chromosome and they are phenotypically expressed only in the male sex. Y-linked chromosomes வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலில் தன்னோட கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இதே ஒய் குரோமோசோம் வந்து ஃபீமேலில் இருக்கான், ஸோ ஃபீமேலில் இல்லை. அப்போ ஃபீனோடைப்பிக்கலி மேலில் தான் ஒய் குரோமோசோம்ஸ் என்ன ஆகும், எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அப்போ மஸ்குலைன் கேரக்டர் லைக் அந்த அவங்களோட ஹார்ஸ் வாய்ஸாக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும் அண்ட் ஸோ ஆன், இந்த கேரக்டர் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது எங்கே, ஃபீனோடைப்பிக்கில் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எல்லாம் தோன்றுறது இல்லையா. ஸோ ஒய் குரோமோசோம்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஒன்லி இன் த மேல் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோர் காமன் இன் மேல். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபீமேலை விட யார்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பாரம்பரியமாக கடத்தக்கூடிய பண்பு மேலுக்கு தான் இருக்கும். பிகாஸ் ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோசைக்கஸ், மேல் அப்படின்றது வந்து ஹெமிசைக்கஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்ஹெரிட்டட் ட்ரைட் வந்து அதிகமாக இருக்கும், ஃபீமேலுக்கு கம்மியாக இருக்கும். சியர் ஹெமிசைக்கஸ் அப்படின்றது மேல், ஹோமோசைக்கஸ் அப்படின்றது ஃபீமேல். எக்ஸ் லிங்க்டு அண்ட் ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் in the differential regions, non-homologous regions, do not undergo pairing or crossing over during meiosis. meiosis டயத்தில் என்ன ஆகாது, do not undergo pairing, இணைதலோ குறுக்கதிர் மாற்றமோ நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மியாசிஸ் பீரியடில். மியாசிஸ் அப்படின்றது என்னது, ரிடக்ஷன் டிவிஷன். இந்த ரிடக்ஷன் டிவிஷனில் இது என்ன ஆகாது, இணைதல், கிராசிங் ஓவர்னு சொல்ல பேரிங், இந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்ச்சியுமே இங்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் கால்டு செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். 1 மார்க்கில் கேட்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு கேட்கலாம், செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் டால்டோனிசம், ஹீமோஃபிலியா, டச்சன்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, இது எல்லாமே எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸுக்கு இப்போ ஹீமோப்ளியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ளீடர் டிசீஸ், இரத்த கசிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரத்த கசிவு நோய் ப்ளீடர் டிசீஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ஸை விட லேடிஸ்க்கு தான்
பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும், சாரி ஜென்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த ஹீமோபிலியான்ற டிசீஸை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1803 ஜான் கோட்டோ அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த டிசீஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த ப்ளீடர் டிசீஸ் ஹீமோபிலியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜீன்னால் ஏற்படுது டீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசசிவ் எக்ஸ் ஜீன். இந்த எக்ஸ் ஜீன் இருக்கு இல்லையா, அதில் ரெசசிவ் ஜீன்னால் ஏற்படக்கூடியது தான் இந்த ஹீமோபிலியான்ற ப்ளீடர் டிசீஸ். இந்த ரெசசிவ் அல்லீல் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட நார்மலாக கயாக்குலேட்டிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, த்ராம்போபிளாஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, இந்த த்ராம்போபிளாஸ்டின் அவங்கள்ட்ட இருக்காது. த்ராம்போபிளாஸ்டின் இல்லை அப்படின்னா ரத்தம் என்ன ஆகாது, உறையாது. கயாக்குலேஷன் நடக்கலைன்னா இப்போ சாதாரணமாக சின்னதாக ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, இல்லை ஏதாவது பிளேடை வச்சு வெட்டிக்கிட்டோம் இல்லை இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிளட் வந்தது அப்படின்னா என்ன ஆகாது, பிளட் உறையாது, உறையாமல் கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். இந்த டிசீஸை பொறுத்தவரையில் ஃபீமேல் வந்து கேரியராக இருக்காங்க, அதிகமாக கேரியராக இருக்கக்கூடியது ஃபீமேல் தான். ஆண்கள் இயல்பாக இருக்கும்போது பெண்கள் கேரியராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிறக்கக்கூடிய சன் பார்த்திங்க 50% வந்து இந்த நோய் 50% ஆஃப் த பசங்களுக்கு ஆண் பிள்ளைங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து வரலாம். இப்போ பெண் வந்து என்னவாக இருக்காங்க, கேரியராக இருக்காங்க. ஆண் வந்து நார்மலாக இருக்கும்போது பேர குழந்தைங்க வந்து 50% பையனுங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன, கிறிஸ் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் நம்ம 11th பார்த்த கொஸ்டின் தாம்மா. நெக்ஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ்ன்னு எடுத்துக்கும்போது இப்போ நார்மல் ஃபீமேல் இருக்காங்க, பேரண்ட் 2 பேருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், X+X+, இயல்பான பெண் நார்மல் ஃபீமேல். அவங்க யாரை மேரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் XCY-, நிறக்குருடு ஆண் கலர் பிளைண்ட்னஸ் மேலே வந்து மேரி பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபீமேல் எப்படி இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க. 2 பேரோட கேமிட்டை பாருங்கள், ஜீனை பாருங்கள், ரெண்டுமே X+X+ன்னு இருக்குது, இயல்பான பெண். கலர் பிளைண்ட் மேல் இருக்காங்க XCY-. இப்போ F1 ஜெனரேஷன் எப்படி இருக்கும், இங்கே X+, இங்கே XC. நார்மலாக இருப்பாங்க. XC அப்படின்றது என்னது, கேரியர், நார்மல் ஃபீமேல் பட் கேரியர். எங்கே பிளைண்ட்னஸ் இருக்குது, மறைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த 2 ஜீனும் லிங்க் ஆகும்போது X+Y-, ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருந்தால் அவங்க என்ன சொல்கிறோம், மேல். என்ன மேல், நார்மல் மேல். இந்த XCன்றதான் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா கேரியர் அப்படின்றத டினோட் பண்ணுது. அடுத்து கேரியர் ஃபீமேலுக்கும் நார்மல் மேலுக்கும் நம்ம மேரி பண்ணுறோம். இந்த கிடச்சிருக்காங்க இல்லையா ரிசல்டன்ட் F1ல் இருக்காங்க இல்லையா ஃபீமேல், இவங்களுக்கும் இன்னொருத்தர் நார்மல் மேலுக்கும் மேரி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அங்கே உள்ள ப்ரோஜெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் XX நார்மல் ஃபீமேல், ரெண்டுமே X+X+ன்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் X+Y-, நார்மல் மேல். சியர் XCX+, நார்மல் பட் கேரியர் ஃபீமேல். ரெண்டுமே XX அப்படின்னா ஃபீமேல், அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்குது, இன்னொன்று சியாக இருக்கா. அப்போ என்னது, நார்மல் பட் கேரியர் ஃபீமேல். சியர் XCY-. இந்த XCY- அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் இருந்தால் அவங்க யார், மேல். இப்போ XC அப்படின்றது என்னது, கலர் பிளைண்ட்னஸ். அப்போ ஒய் அப்படின்னா மேல், எக்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னவாக இருப்பாங்க, மேல் என்னவாக இருப்பாங்க, கலர் பிளைண்ட்னஸ் மேல். இப்போ பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் த குழந்தைங்க, அதுவும் ஆண் குழந்தைங்க என்னவாக இருக்கலாம், நிறக்குருடு நோயால் கலர் பிளைண்ட்னஸால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன், குறுக்கு மறுக்கு கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் அல்லது கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்னு கேட்பாங்க. இதே மெத்தடில் தான் அடுத்த டாபிக் அடுத்ததும் இருக்கும், அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். See the chart. லாஸ்ட் சார்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதையும் பார்த்துக்க வேண்டியதான். நீங்கள் நிறக்குருடு பெண் இயல்பான ஆண் எப்படி மேரேஜ் பண்ணி என்ன ப்ரோஜனி கிடைக்குதுன்றத ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ அதே மெத்தடில் நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டியதான். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y linked genes. Gene in non-homologous
region of Y chromosomes are inherited directly from male to male. In human பார்த்தீங்க அப்படின்னா Y-linked or holondric genes. Y-linked genesக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? holondric genes or hypertrichosis, excessive development of hair and the pinna of hair. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னோட காது இருக்கு இல்லையா, காது மடல், பின்னான்னா காது இருக்கு இல்லையா, காதோட மடலுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பின்னான்னு சொல்லுவோம். அதில் அதிகப்படியான ஹேர் க்ரோத் வந்து ஜென்ஸுக்கு இருக்கும். அதுதான் வந்து ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாரம்பரியமாக தாத்தாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் உள்ள ஒரு சில பசங்களுக்கு அதே கேரக்டர் வந்திருக்கும். அதுதான் ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த காது மடலில் முடி உருவாகுது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ஹெரிட்டட் கேரக்டர் வந்து ஃபீமேலை விட மேலுக்கு அதிகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. மேல் இன்ஹெரிட் த ஒய் குரோமோசோம் ஃப்ரம் த ஃபாதர்கிட்டேருந்து ஒய் குரோமோசோம் இன்ஹெரிட் ஆகிறதுனால என்ன ஆகுது, அந்த ஜீன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகி அந்த பையனுக்கும் தாத்தாவுக்கு மாதிரியோ அல்லது அவங்க அப்பாவுக்கு மாதிரியோ ஹேர் க்ரோத் வந்து இருக்குது. வேற ஃபீமேல்னு எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா பையன் வந்து அப்பாக்கிட்டேருந்து டேரெக்டாக ஒய் குரோமோசோமை வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து தந்தை வழியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து பையனை அஃபெக்ட் பண்ணும். ஃபீமேல் பெண் குழந்தைகள் வந்து தகப்பனார் வழியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் ரெண்டுமே எக்ஸ் அப்படின்ற போது ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து தாய்கிட்டேருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து தந்தைகிட்டேருந்து வரும்போது அதிகப்படியான பாதிப்புகள் பெண் குழந்தைங்களுக்கு இருக்காது. அதான் சொல்லியிருக்காங்க, ஃபீமேல் இன்ஹெரிட்ஸ் ஒன்லி எக்ஸ் குரோமோசோம் ஃப்ரம் த ஃபாதர் அண்ட் ஆர் நாட் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி. Thank you students. Today class completed. Next class we are going to see about karyotyping, very interesting topic. Thank you to all.